இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு சின்ன சாட்சி சொல்லி உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறேன். நாங்கள் வேலூர்லேருந்து செத்தவாச்சேரி வள்ளலாருக்கு மாறுதல் ஆகி வந்தோம். வந்த உடனே அங்கே ஒரு சர்ச்சு பார்த்தேன். இந்த சர்ச்சுக்கு போனால் அங்கே ஒரு சின்ன சர்ச்சு சிஎஸ்சி சர்ச்சு இருந்துச்சு. அந்த சர்ச்சில் போய் நாங்கள் ஜாயின் பண்ணோம். அங்கே மொத்தமே 14 பேர் தான் இருந்தாங்க. நான் போகிறேன், 15வது ஆளாக நான் போகிறேன். போயிட்டு இந்த மாதிரி அந்த ஆலயத்தில் நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்போது அந்த அந்த ஆலயத்தை நடத்துகிற உபதேசியார் கேட்பாருங்க ஒருத்தட்ட, இந்த மாதம் உங்கள் வீட்டில் கூட்டம் வைக்குமா, இந்த மாதம் உங்கள் வீட்டில் கூட்டம் வைக்குமான்னு ஒருத்தட்டையே கேட்டு வைப்பார். எங்ககிட்ட மட்டும் கேட்க மாட்டார். இந்த மாதம் சின்னத்தரையா வீட்டில் கூட்டம் அப்படின்னு சொல்லிவிடுறாரு. ஒரு முறை இப்படி தான் டக்குன்னு அறிவிச்சார். எங்கிட்ட கையில் காசு இல்லை. சரி, இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணோம், எப்படியோ ஆண்டவருடைய இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் எல்லாம் கொஞ்சம் ஆயத்தம் பண்ணிட்டு கூட்டத்தை வைக்கோம். என் மனைவி என்ன பண்ணிருக்கா, பக்கத்துலலாம் பசங்க +2 படிக்கிற பசங்க, 10th பசங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் வந்துருங்கன்னு சொல்லியிருக்கா. எங்கள் ஆலயத்துலேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தோம். கூட்டம் முடிஞ்சோடனே எனக்கு கொஞ்சம் பயம்தான், என்னடா இவ்வளோ வரைக்கும் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. கடைசியில் பார்த்தா எடுத்து வைக்க என்ன செய்ய, ஆண்டவர் இந்த கானானூரில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் பாருங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் நீங்கள் நேரில் எனக்கு அற்புதத்தை செஞ்சார். எல்லாருக்கும் அந்த இது ஆயத்தமாக கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஆண்டவர் எங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை செஞ்சார். அப்புறம் நான் அந்த ஆலயத்திலேருந்து சண்டை போட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியே போனால் அப்புறம் நான் போய் பேசி அவங்கள, நீங்கள் அதெல்லாம் பார்க்காதம்மா, ஐயரை பாரு, ஆண்டவரை பாரு, அவங்க பேசுனாங்க இவங்க பேசுனான்ட்டுலாம் நீ இது பண்ணாத, நீ சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்லி இப்படிலாம் கூப்பிடுவேன். ஒரு முறை ஒரு 3 பொம்பளை ஆட்கள் அங்கே சபை உள்ளவங்க வேறு சர்ச்சுக்கு வராங்க. அப்போ என்னம்மா எங்கே போகிறீங்க? ஆனால் அவங்க சர்ச்சில் அவங்க சண்டை போட்டு கிடக்காங்க, நாங்கள் வேறு சபைக்கு போகிறோம். நீ வாம்மா, நான் எங்கேயோ இருந்து வரேன், உன் சபைக்கு வரேன், நீ உன் ஊர்லேருந்து வேறு போறிய, வா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் நான் அந்த சபையில் கூப்பிட்டு கொண்டு ஆட்களை சேர்த்துட்டு, அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த ஆலயத்தில் ஒரு நாள் சாட்சி சொல்லி ஜெபித்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஆலயத்தில் ஜனங்கள் நிறைய பேர் வந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டில் மாதந்தோறும் ஒரு கூட்டம் வச்சு அங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள இந்து ஜனங்கள்லாம் வர வச்சு அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்த பிறகு, வாங்க அங்கே எங்கள் சபைக்கு வாங்க அப்படி அந்த சபையை நாங்கள் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணோம். ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். எங்கள் சபைக்கு வந்தவர் தான் சிஎம்சியில் வேலை பார்க்காங்க. 2 பேரும் சர்ச்சுக்காக ரொம்ப உழைச்சால், அவங்க மனைவி ஃபுல்லாக சண்டே கிளாஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியேப்பட்டவங்க திடீர்னு சர்ச்சுக்கு வரல. அவனுக்கு திடீர்னு நான் போகிறேன், அவங்க வீட்டு வாசல் இருக்குங்க, இன்னும் சர்ச்சுக்கு வருதில்லன்னு கேட்டால், அங்கே சர்ச்சு இப்படி இப்போ இருக்குது, நாங்கள் அதனால் மாதம் 3500 காணிக்கை கொடுப்போம், இப்போ அங்கே கோட்டை வயலில் உள்ள சர்ச்சில் கொண்டு கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. எனக்கு மனசு ரொம்ப சங்கடம். நிறைய போனேன் சர்ச்சுக்கு. சண்டை போட்டவங்க எல்லாத்தையும் பிடிச்சி இப்படி ஆட்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா சர்ச்சு எப்படி போடும் அப்படி பிடிச்சி திட்டிட்டு போயிட்டேன். அப்புறம் அவங்க ஐயர் பேசினார், யார் பேசினார், பிரதர். அப்புறம் அவங்க திருப்பி நம்ம சபைக்கு வந்துட்டாங்க. இப்படி நம்ம தலையை விட்ட பிறகு ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாரு. அந்த மாதிரி ஆண்டவர் அந்த சபையில் இப்போ இன்றைக்கி கொண்டு நிறைய ஜனங்கள் ஆண்டவர் வந்திருக்காங்க. ஆசீர்வாதமாக அங்கே ஒரு சாட்சி சொல்லி ஜெபிச்சப்போ அந்த சபைக்கு ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை என் தேவன் கொடுக்காரு. இன்றைக்கி கிட்டத்தட்ட 250 பேர் அந்த சபைக்கு வராங்க. நான் உங்களுக்காக எல்லாருக்கும் ஜெபம் பண்ண போகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தீமை அதிசயம் அற்புதம் செய்கிறவரே, நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருப்பேன்னவரே, என்னை நோய் கூப்பிட்டு அப்போது உனக்கு கேட்டால் அறியாத பெரிய காரெல்லாம் செய்ய வேண்டி சொன்னவரே, துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்காக கூட அடியேன் ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர் வீட்டில் எந்த குறைகள் இருந்தாலும் குறையெல்லாம் என் தேவை சந்திங்கப்பா. உங்களை பற்றி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, தேவனே, நீங்களே அந்த
எல்லாத்தையும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்புறம் நீங்கள் பெரிய காரியம்லாம் செய்யுங்க. இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சின்னத்துரை தோமா சின்னத்துரை தோமான்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் பாருங்கள். மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. நன்றி.